வணக்கம். நீதிமன்ற செய்திகள். பெரம்பலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் அமைப்பு சாரா கட்டுமான தொழிலாளர்கள் மத்திய சங்கமும் இணைந்து பெரம்பலூர் மாவட்டம் சத்திரமனை கிராமத்தில் பொதுமக்களுக்கான சட்ட விழிப்புணர்வு முகாம் கடந்த 23/8/2025 அன்று நடைபெற்றது. இம்முகாமில் பெரம்பலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி சரண்யா அவர்கள் கலந்து கொண்டு பேசியதாவது, நீதிமன்றத்தை நாடி பொதுமக்கள் சென்ற காலம் மாறி பொதுமக்களை தேடி நீதிமன்றம் வருகின்ற காலம் வந்துவிட்டது. பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை உரிமைகள், மக்களுக்கு தேவையான அடிப்படை சட்டங்கள், மேலும் அவர்களுக்கு தேவையான உரிமைகளையும் உதவிகளையும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செய்து தரும். பெரம்பலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு 24 மணி நேரமும் மக்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறது. இதற்காக 1510 சட்ட ஆலோசனை இலவச எண்ணை அனைவரும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் பொதுமக்களுக்கு அரசு மூலம் கிடைக்கும் அனைத்து சமூக நலத்திட்டங்கள் குறித்தும் தெரிவித்தார். மற்றும் சமூக நலத்துறை ஒருங்கிணைந்த சேவை மைய நிர்வாகி திருமதி கீதா அவர்கள் கலந்து கொண்டு பேசுகையில், குழந்தை திருமண தடை சட்டங்கள், பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல்கள், குழந்தை பாதுகாப்பு புகார்களுக்கு அழைக்கக்கூடிய கட்டணமில்லா தொலைபேசி எண் 1098 என்ற எண்ணிலும், பெண்களுக்கான இலவச தொலைபேசி எண் 181 என்ற எண்ணிலும், மூத்த குடிமக்களுக்கான இலவச தொலைபேசி எண் 14567 ஆகிய எண்கள் குறித்தும் விளக்கி பேசினார். மேலும் பெரம்பலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் குறித்து வழக்கறிஞர் திரு முருகையன் விளக்கி பேசினார். பெரம்பலூர் மாவட்ட கட்டுமான தொழிலாளர் நலவாரிய மத்திய சங்கத்தின் கண்காணிப்பு குழு உறுப்பினர் திரு நெடுஞ்செழியன் நலவாரியம் மூலம் மக்களுக்கு கிடைக்கும் சலுகைகள் குறித்தும் இழப்பீட்டு நிதி குறித்தும் கூறினார். இம்முகாமில் சத்திரமனை ஊராட்சி செயலர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் நாகர்கோவிலில் உள்ள முன்னாள் படைவீரர் நலத்துறை துணை இயக்குனர் அலுவலகத்தில் சட்ட சேவைகள் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சட்ட சேவை மையத்தின் தொடக்க விழா கடந்த 3/9/2025 அன்று நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி கலையரசி ரீனா அவர்கள் தலைமை வகித்து சட்ட சேவை மையத்தை தொடங்கி வைத்தார். அப்போது அவர் பேசியதாவது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஷரத்து 39A சமவாய்ப்பு மற்றும் இலவச சட்ட உதவி வழங்குவதன் அடிப்படையில் நீதியை மேம்படுத்துவதை கட்டாயமாக்குகிறது. பொருளாதார அல்லது பிற குறைபாடுகள் காரணமாக எந்த ஒரு குடிமகனுக்கும் நீதி மறுக்கப்படுவதை தடுக்க உறுதி செய்கிறது. இந்த மையம் பணியாற்றும் அல்லது ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவை வழங்குவதுடன் இலவச மற்றும் பயனுள்ள சட்ட உதவியை அணுகுவதை உறுதி செய்யும். மேலும் சொத்து தொடர்பான தகராறுகள், குடும்ப தகராறுகள், நுகர்வோர் விவகாரங்கள், நிதி மோசடிகள், வாரிசுரிமை மற்றும் பரம்பரை தொடர்பான விஷயங்கள், அவர்களின் குடும்பத்தை பாதிக்கும் குற்றவியல் அல்லது சிவில் விஷயங்களில் சட்ட பிரதிநிதித்துவம் உள்பட பல்வேறு விஷயங்களில் சட்ட உதவிகள் இதன் மூலம் வழங்கப்படும் என்றார். இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள், சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பணியாளர்கள், ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் மற்றும் சட்ட தன்னார்வலர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்ட சட்டப்பணிகள் குழு சார்பில் ஆலங்குடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருட்களுக்கு எதிரான சட்ட விழிப்புணர்வு முகாம் கடந்த 19/8/2025 அன்று நடைபெற்றது. இம்முகாமில் ஆலங்குடி வட்ட சட்டப்பணிகள் குழுவின் தலைவரும் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவருமான திரு சத்யநாராயணமூர்த்தி தலைமை வகித்து பேசியதாவது, போதைப்பொருள் பழக்கம் முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும். அறியாத சிறு வயதினரிடையே ஏற்படும் இந்த பழக்கத்தினால் ஏற்படும் பின்விளைவுகள் குறித்து எடுத்துரைக்க வேண்டும். மேலும் போதை பழக்கத்தினால் ஒருவர் மட்டும் பாதிக்கப்படுவது மட்டுமின்றி அவருடைய குடும்பமும் சுற்றமும் பாதிக்கப்படுகிறது. பள்ளி பருவத்திலும் கல்லூரியிலும் தீய நபர்களின் பழக்கத்தாலும்
பொழுதுபோக்குக்காகவும் போதை பழக்கங்களை மாணவர்கள் பழகி கொள்கின்றனர். போதை பழக்கத்தை தாமாக கைவிட எண்ணி அதை விட மிகவும் பயங்கரமான போதைப் பொருள் பழக்கத்தை பழகி கொண்டவர்களே அதிகம் எனலாம். மேலும் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள் தன் சுயத்தை இழப்பது மட்டுமின்றி குடும்ப வாழ்க்கை, சமுதாய அந்தஸ்து, வேலைவாய்ப்பு, நல்ல நட்பு, உறவினர்கள் என எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்றனர். எனவே பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளின் நடத்தையை தினமும் கவனிக்க வேண்டும் என்றார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு தியாகராஜ், அரசு வழக்கறிஞர் திரு கண்ணதாசன், தனி வட்டாட்சியர் திரு பாலமுருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை சமரசம் மூலம் தீர்ப்பதை நோக்கமாக கொண்டு தேசத்திற்கான சமரசம் என்ற தலைப்பில் ஜூலை 1 முதல் செப்டம்பர் 30, 2025 வரை 90 நாட்கள் நாடு தழுவிய பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. இந்திய உச்சநீதிமன்றத்தால் தொடங்கப்பட்ட இந்த பிரச்சாரம் மாண்புமிகு உயர்நீதிமன்றங்கள், மாவட்ட மற்றும் தாலுகா நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை சமரசம் மூலம் தீர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்காடிகள் தங்கள் வழக்குகளை சமரசத்தின் மூலம் தீர்த்து கொள்ள விரும்புவோர் மாண்புமிகு உயர்நீதிமன்ற வழக்குகளுக்கு பதிவாளர் நீதித்துறை அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட நீதிமன்ற வழக்குகளுக்கு செயலாளர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிற்கும் கடிதம் மூலம் தங்களது வழக்குகளை சமரசத்திற்கு அனுப்ப கோரலாம். அந்த வழக்குகளை அந்த வழக்கு தொடர்புடைய பட்டியலில் உள்ள நீதிபதி அல்லது நீதித்துறை அதிகாரியின் முன்பு சிறப்பு சமரச மையத்திற்கு பரிந்துரைக்கப்படுதல் என்ற தலைப்பின் கீழ் பட்டியலிடப்படும். அதன் பிறகு சமரச மையத்திற்கு அனுப்பப்படும். சமரசத்திற்கு பரிந்துரைக்கப்படும் வழக்குகள் திருமண தகராறுகள், விபத்து வழக்குகள், குடும்ப வன்முறை வழக்குகள், காசோலை மோசடி வழக்குகள், வணிக தகராறுகள், சேவை மற்றும் தொழிலாளர் வழக்குகள், சமரசம் செய்யக்கூடிய குற்றவியல் வழக்குகள், நுகர்வோர் தகராறுகள், கடன் மீட்பு வழக்குகள், பாகப்பிரிவினை வழக்குகள், ஆக்கிரமிப்பாளர்களை வெளியேற்றும் வழக்குகள், நிலம் கையகப்படுத்தும் வழக்குகள், சமரச தீர்வு கூறுகளை கொண்ட அனைத்து வழக்குகள் மற்றும் பிற பொருத்தமான உரிமையியல் வழக்குகள். வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்காடிகள் இவ்வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய முகவரி: தமிழ்நாடு சமரச மையம், உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை. தொலைபேசி எண் 0442530115 மற்றும் 25301271. ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட சமரச மையம், அந்தந்த மாவட்ட நீதிமன்ற வளாகம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வட்ட சட்டப்பணிகள் குழு மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் மாவட்ட மகளிர் அதிகார மைய சார்பில் பணிபுரியும் இடத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு முகாம் கோத்தகிரி ஊராட்சி ஒன்றிய கூட்டரங்கில் நடைபெற்றது. இம்முகாமில் கோத்தகிரி வட்ட சட்டப்பணிகள் குழுவின் தலைவரும் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவருமான திருமதி அமிர்தம் தலைமை வகித்து பேசியதாவது: இம்முகாமின் நோக்கம் பணிக்கு செல்லும் பெண்களின் உரிமைகள், பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். மேலும் பெண்கள் பணியிடத்தில் உள்ள பிரச்சனைகள், சட்ட உதவிகள், சுயதொழில் வாய்ப்புகள், பாலின சமத்துவம் போன்றவற்றை உள்ளடக்கியது. பணியிடத்தில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல், பிற அநீதிகளை தடுப்பதற்கான விழிப்புணர்வு, பணியிடத்தில் உள்ளவர்களுக்கும் பெண்களின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். மேலும் ஆணுக்கு நிகராக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முன்னேறி வரும் தற்போதைய சூழலில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அதிகரித்து வருகின்றன. எனவே பணியிடத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் ஏற்பட்டால் பெண்கள் தைரியமாக புகார் அளிக்க முன்வர வேண்டும் என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து கோத்தகிரி உதவி ஆய்வாளர் திரு பாலமுருகன், மாவட்ட சமூக நலத்துறை நிதி கல்வி அறிவு நிபுணர் திரு கணேசன், வட்டாட்சியர் திருமதி ராஜலட்சுமி, வழக்கறிஞர் திருமதி இந்திராணி, அரசு துறைகளில் பணியாற்றும் பெண்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நன்றி, வணக்கம்.
வணக்கம். இன்றைய சட்டத்தகவல் நிகழ்ச்சி குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் 2005. குடும்பத்திற்குள் ஏற்படுகின்ற எந்த வகையான வன்முறையாலும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தினால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகளை மேலும் திறம்பட காப்பதற்கு வகை செய்வதற்கான ஒரு சட்டம்தான் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டமாகும். இந்த சட்டம் 2006ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. குடும்ப வன்முறை உடல் ரீதியான வன்முறை, பாலியல் வன்முறை, வாய்மொழி மற்றும் உணர்ச்சி வசமான வன்முறை, பொருளாதார வன்முறை, குடும்ப உறவினர்களால் ஒரு பெண்ணுடைய உடல்நலம் பாதுகாப்பு, உயிர், உடல் உறுப்பு அல்லது நலவாழ்வுக்கு மனரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ ஊறு விளைவித்தல் அல்லது காயப்படுத்துதல் அல்லது அவ்வாறு செய்ய முற்படுதல் மற்றும் அது உடலுக்கு வலி, துன்பம் அல்லது தீங்கு விளைவிக்கின்ற செய்கை புரிதல், பெண்ணின் கண்ணியத்தை குலைக்கும் செயலை புரிதல், அப்பெண்ணை குடும்ப உறுப்பினர்கள் அவமானப்படுத்துதல், பரிகாசம் செய்தல், இழிவுபடுத்துதல், தகாத பெயரிட்டு அழைத்தல் மற்றும் குறிப்பாக குழந்தை பேரின்மை அல்லது ஆண் குழந்தை இன்மை தொடர்பாக இழிவுபடுத்துதல் குடும்ப வன்முறைக்குள் அடங்கும். உணர்வுகளை புண்படுத்துதல், பொருளாதார தவறாடல் ஆகியவை குடும்பம் சார்ந்த வன்முறையாக இந்த சட்டத்தின் கீழ் கொள்ளப்படும். பொருளாதார தவறாடல் என்பது நீதிமன்றத்தின் ஆணைப்படியோ அல்லது வேறு வகையிலோ செலுத்தப்பட வேண்டிய பாதிப்புற்ற நபருக்கு உரிமையுடைய நிதி வழங்கல் அனைத்தையுமோ அல்லது எதனையுமோ அல்லது அந்த பெண்ணின் வீட்டு பயன்பாட்டு பொருட்கள் மட்டுமல்லாது அவருடைய சீதன பொருட்களையோ அவருக்கு தனியாகவோ அல்லது கூட்டாகவோ உள்ள சொத்தையோ மேலும் பங்கீடு செய்து தரப்பட்ட வீடு மற்றும் இதர பொருட்களையோ கொடுக்க மறுத்தலும் பொருளாதார தவறாடல் என்பதாகும். மேலும் அப்பெண்ணுடைய வீட்டு பொருட்களை விற்றுவிடுதல், அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள், பங்குகள், கடனீட்டு ஆவணங்கள், பிணைய ஆவணங்கள் மற்றும் அது போன்றவைகளையும் குடும்ப உறவினர் காரணமாக அவர் பயன்படுத்தும் சொத்தையோ உரிமை மாற்றுதல் செய்வதும், அவருக்கு பங்கீடு செய்து கொடுக்கப்பட்ட வீட்டிற்கு உண்டான வசதிகளை அவர் பெறுவதிலிருந்து தடுத்தல் ஆகியவையும் குடும்ப வன்முறைக்குள் அடங்கும். பாதுகாப்பு அதிகாரி, காவல்துறை அதிகாரி, சேவையாளர் மற்றும் நீதித்துறை நடுவரின் கடமைகள். மேலும் சட்டத்திற்கு புறம்பாக வரதட்சணையோ அல்லது பிற சொத்தையோ அல்லது மதிப்புமிக்க காப்பீட்டு ஆவணங்களை பெறும் நோக்கத்தில் அந்த பெண்ணையோ அல்லது அவரது உறவினரையோ மிரட்டும் வகையில் துன்புறுத்துதல், தீங்கு செய்தல், காயம் ஏற்படுத்துதல் அல்லது பயமுறுத்துதல் ஆகியவையும் குடும்ப வன்முறையாக கொள்ளப்படும் என்று இச்சட்டம் தெளிவுபடுத்துகிறது. எந்த ஒரு நபரும் குடும்ப வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டதாகவோ அல்லது அவ்வாறு நம்புவதற்கு காரணம் கொண்டிருப்பாரேயானால் இச்சட்டத்தின் கீழ் மாநில அரசால் பணியமர்த்தப்படும் பாதுகாப்பு அலுவலருக்கு அது குறித்த தகவலை தரலாம். மேற்சொன்ன தகவலானது நல்லெண்ணத்துடன் அளிக்கப்படும் பொழுது அந்த நபர் எந்த ஒரு உரிமையியல் அல்லது குற்ற பொறுப்படைவிற்கு ஆளாக மாட்டார். குடும்ப வன்முறை புகார் ஒன்றை பெற்றுக்கொண்ட காவல்துறை அலுவலரோ அல்லது தொண்டு நிறுவனமோ அல்லது பாதிப்புற்ற நபர் சாதாரணமாக வசிக்கக்கூடிய இடத்தின் கீழ் அதிகார வரம்பை செலுத்துகிற முதல் வகுப்பு குற்றவியல் நடுவரோ அந்த தகவல் பெற்றவுடன் பாதிப்புற்ற நபருக்கு இந்த சட்டத்தின் கீழ் ஒரு பாதுகாப்பு ஆணை, பொருளுதவி பெறுவதற்கான ஆணை, ஒரு பாதுகாவல் ஆணை மற்றும் ஒரு குடியிருப்பிட ஆணை அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அத்தகைய ஆணைகளை பெறுவதற்கு அவர் மனு செய்வதற்கு உள்ள உரிமையையும், தொண்டு நிறுவனங்களின் சேவைகள் இருப்பதையும், பாதுகாப்பு அலுவலர்களின் சேவைகள் இருப்பதையும், சட்டப்பணிகள், அதிகார அமைப்புகள் சட்டத்தின் கீழ் இலவச சட்ட உதவி பெற அவருக்கு உள்ள உரிமையையும் எடுத்துக் கூற வேண்டும். மேலும் இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு 498A கீழ் குற்றம் செய்யப்பட்டதாக முறையீடு செய்ய அவருக்கு உள்ள உரிமையையும் எடுத்துக் கூற வேண்டும். இவையெல்லாம் காவல்துறை அலுவலர்கள், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் குற்றவியல் நடுவரின் கடமைகளாக இச்சட்டத்தின் பிரிவு 5 சொல்லப்பட்டுள்ளது. காப்பகத்தின் கடமைகள். இச்சட்டத்தின் பிரிவு 6 பாதுகாப்பு கடமைகளாக சொல்லப்பட்டவை என்னவெனில், பாதிப்புற்ற நபர் ஒருவரோ அல்லது அவரது சார்பாக பாதுகாப்பு அலுவலர் ஒருவரோ அல்லது தொண்டு நிறுவனம் ஒன்றோ பாதிக்கப்பட்டவரை தங்க வைப்பதற்கு பாதுகாப்பு இல்லத்தின் பொறுப்பாளரை கோரினால் அவர் பாதிப்புற்ற நபர் தங்குவதற்கு வசதி அளித்தல் வேண்டும். மருத்துவ வசதிகள். இச்சட்டத்தின் பிரிவு 7 படி பாதிப்புற்ற நபருக்கு மருத்துவ உதவியை அளிக்குமாறு மருத்துவ வசதிகள் வைத்திருப்பவரை கோரினால் அவர் பாதிப்புற்ற நபருக்கு மருத்துவ உதவி அளிக்க ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். பாதுகாப்பு அதிகாரியின் கடமைகளும் செயல்பாடுகளும். பாதிப்புற்ற நபருக்காக செயல்பட வேண்டிய பாதுகாப்பு அலுவலர்களின் கடமைகளாக இச்சட்டத்தின் பிரிவு 9 குறிப்பிடுவது என்னவென்றால், அவர் இச்சட்டத்தின் கீழ் குற்றவியல் நடுவர் அவருடைய கடமை ஆற்றுவதற்கு உதவியாக இருத்தல் வேண்டும். குடும்ப வன்முறை தொடர்பாக புகார் ஒன்று அவர் பெறும்பொழுது அதற்கான படிவத்தில் குடும்ப வன்முறையில் நிகழ்வு அறிக்கையை குற்றவியல் நடுவருக்கு அனுப்புவதுடன் அதன் நகல் ஒன்றை அச்சம்பவம் நடந்த இடத்தின் அதிகார வரம்பை கொண்டிருக்கும் காவல் நிலையத்தின் அலுவலருக்கும் அந்த இடத்தில் உள்ள தொண்டு நிறுவனத்திற்கும் அனுப்புதல் வேண்டும். மேலும் பாதிப்புற்ற நபர் விரும்பினால் பொருளுதவி கேட்டு பாதுகாப்பு ஆணை ஒன்றை பெறுவதற்கு குற்றவியல் நடுவரிடம் விண்ணப்பித்தல் வேண்டும்.
1987ஆம் ஆண்டு சட்டப்பணிகள் அதிகார அமைப்புகள் கீழ் இலவச சட்ட உதவிகள் அளிக்க நடவடிக்கை எடுத்தல் வேண்டும். மேலும் அந்த பாதுகாப்பு அலுவலர் குற்றவியல் நடுவரின் உள்ளூர் அதிகார வரம்பிற்குள் வரும் சட்ட ஆலோசனைகளை வழங்கும் தொண்டு நிறுவனங்கள், பாதுகாப்பு இல்லங்கள் மற்றும் மருத்துவ வசதிகள் குறித்த அனைவரின் பட்டியலையும் வைத்திருத்தல் வேண்டும். மேலும் பாதிப்புற்ற நபர் விரும்பினால் அவர் தங்குவதற்கு ஒரு பாதுகாப்பான தங்குமிடம் ஏற்பாடு செய்து கொடுப்பதுடன் அவ்வாறாக பாதுகாப்பு இல்லத்தில் அவரை சேர்ப்பதற்கான தன்னுடைய அறிக்கையின் நகல் ஒன்றை அந்த காப்பகம் அமைந்திருக்கும் இடத்தின் அதிகார வரம்புடைய காவல் நிலையத்திற்கும் குற்றவியல் நடுவருக்கும் அவர் அனுப்புதல் வேண்டும். மேலும் பாதிப்புற்ற நபருக்கு உடலில் காயம் ஏதும் ஏற்பட்டிருப்பின் அவருக்கு மருத்துவ பரிசோதனைக்கு ஏற்பாடு செய்வதுடன் மருத்துவ அறிக்கை நகல் ஒன்று குடும்ப வன்முறை நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட இடத்தின் அதிகார வரம்புடைய காவல் நிலையத்திற்கும் குற்றவியல் நடுவருக்கும் அனுப்புதல் வேண்டும். மேலும் குற்றவியல் நீதித்துறை நடுவரால் பொருளுதவி ஆணையானது குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டத்தின் கீழ் நிறைவேற்றப்படுகிறதா என்பதை உறுதி செய்வதும் அதனை ஒத்த பிற கடமைகள் ஆற்றுவதற்கும் கடமைப்பட்டவர் ஆவார். மேற்படி பாதுகாப்பு அலுவலர் குற்றவியல் நடுவரின் மேற்பார்வையின் கீழ் பணிபுரிவதுடன் இந்த சட்டத்தினால் அல்லது அதன் கீழ் வரும் குற்றவியல் நடுவர் மற்றும் அரசினால் பிறப்பிக்கப்பட்ட கடமைகளையும் ஆற்ற கடமைப்பட்டவர் ஆவார். குற்றவியல் நீதித்துறை நடுவருக்கு விண்ணப்பம் செய்தல். குடும்ப வன்முறைக்கு உட்பட்ட நபர் நிவாரண ஆணைகள் பெறுவதற்கான நடைமுறைகள் குறித்து பிரிவு 12 விவரிக்கின்றது. பிரிவு 12இன் கீழ் செய்யப்பட்ட மனுவின் மீது ஆணை ஏதும் பிறப்பிப்பதற்கு முன் குற்றவியல் நடுவரானவர் பாதுகாப்பு அலுவலர் அல்லது தொண்டு நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட குடும்ப வன்முறை நிகழ்வு அறிக்கையை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீதிமன்றத்தால் மனு பெறப்பட்ட தேதியிலிருந்து 3 தினங்களுக்கு மேற்படாமல் குற்றவியல் நடுவரானவர் விசாரணை தேதியை குறித்திட வேண்டும். அத்தேதியிலிருந்து 60 நாட்குள்ளாக முடிவு செய்ய குற்றவியல் நடுவர் முயற்சி செய்ய வேண்டும். வீட்டில் வசிப்பதற்கு உரிமை. குடும்ப உறவு முறையில் உள்ள ஒரு பெண் பங்கீடு செய்து கொள்ளப்பட்ட ஒரு வீட்டில் அவருக்கு உரிமை இருப்பினும் இல்லாவிடனும் தங்குவதற்கு மொழி உரிமை உடையவர் என்றும், சட்டத்தால் உருவாக்கப்பட்ட நடைமுறை இல்லாமல் வேறு வகையில் பங்கீடு செய்யப்பட்ட வீட்டிலிருந்து பாதிப்புற்ற நபரை எதிர்மனுதாரர் வெளியேற்றவோ அல்லது விலக்கி வைக்கவோ கூடாது என்று இச்சட்டத்தின் பிரிவு 17 தெரிவிக்கின்றது. பாதுகாப்பு கடமைகள். குடும்ப வன்முறைக்கு உட்பட்ட நபர் பாதுகாப்பு வேண்டி நீதிமன்றத்தை அணுகும்போது வழங்கப்படும் பாதுகாப்பு ஆணை பற்றி பிரிவு 18 விவரிக்கிறது. குற்றவியல் நடுவர் பாதிப்புற்ற நபருக்கும் எதிர்மனுதாரருக்கும் தங்கள் தரப்பு வாதங்களை எடுத்து வைக்க வாய்ப்பு அளித்த பின்பும் குடும்ப வன்முறை நடந்ததாக அல்லது நடைபெறக்கூடும் என அவர் முதல் நோக்கிலேயே மனநிறைவு அடைந்ததன் பேரிலும் பாதிப்புற்ற நபருக்கு சாதகமாக ஒரு பாதுகாப்பு ஆணையை பிறப்பிப்பதுடன் எதிர்மனுதாரரை குடும்ப வன்முறை செயல் எதனையும் செய்வதிலிருந்தும் அதை செய்ய தூண்டுவதிலிருந்தும் பாதிப்புற்ற நபர் அடிக்கடி சென்று வரக்கூடிய இடத்தில் நுழைவதற்கும் நேரடியாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ தகவலை தெரிவிக்க முயலுவதற்கும் குற்றவியல் நடுவரின் முன் அனுமதியின்றி இரு தரப்பினரும் கூட்டாக அல்லது தனித்தனியாக வைத்துக்கொள்ள சீதனம் உட்பட்ட பொருட்களை உரிமை மாற்றம் செய்யவோ, வங்கி கணக்குகளை பயன்படுத்துவதற்கோ மற்றும் குடும்ப வன்முறையால் பாதிப்புற்றவருக்கு உதவி செய்யும் வரை சார்ந்தவர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ வன்முறை செயல்களை செய்தல் ஆகியவற்றில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் பாதுகாப்பு ஆணைகள் பிறப்பிக்கலாம். வசிப்பதற்கான கட்டளைகள். இச்சட்டத்தின் மற்றொரு முக்கிய அம்சமான குடியிருப்பிட ஆணை பற்றி பிரிவு 19 தெரிவிக்கிறது. அது என்னவென்றால், குடும்ப வன்முறை நடந்துள்ளது என குற்றவியல் நடுவர் திருப்தி கொள்வதன் பேரில் எதிர்மனுதாரருக்கு பங்கீடு செய்து தரப்பட்ட வீட்டில் சட்டப்படி சம உரிமை கொண்டிருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாதிக்கப்பட்டவர் உடைமைகள் வைத்திருப்பதை அவரிடமிருந்து பறித்தாலும் அல்லது வேறு வகையில் எதிர்மனுதாரர் இடையூறு செய்வதை தடுத்தும் பங்கீடு செய்த வீட்டிலிருந்து தானே வெளியேற சொல்லி ஆணையிட்டும் பாதிப்புற்ற நபர் வசித்து வரும் பங்கீடு செய்யப்பட்ட வீட்டில் எதிர்மனுதாரரோ அல்லது அவரது உறவினரோ நுழைவதை தடுத்தும் அந்த வீட்டின் உரிமை மாற்றம் செய்வது அல்லது வில்லங்கங்களுக்கு உள்ளாக்குவதிலிருந்து எதிர்மனுதாரரை தடுத்தும் குற்றவியல் நடுவரின் முன் அனுமதியின்றி பங்கீடு செய்து கொள்ளப்பட்ட வீட்டின் தன்னுடைய உரிமைகளை துறப்பதில் இருந்து எதிர்மனுதாரரை தடுத்தும் சூழ்நிலை அவ்வாறு வேண்டியிருப்பின் பங்கீடு செய்த வீட்டில் பாதிப்புற்ற நபர் அனுபவித்து வந்த அதே வசதிகளை உடைய மாற்று தங்குமிடத்தை அவருக்கு தரவும் அல்லது அதற்கான வாடகையை தரவும் எதிர்மனுதாரருக்கு ஆணையிட்டும் ஒரு குடியிருப்பிட ஆணையை பிறப்பிக்கலாம். பண உதவிகள். இச்சட்டத்தின் அடுத்த முக்கிய அம்சமான பொருளுதவி பற்றி பிரிவு 20 கூறுகிறது. நீதித்துறை நடுவர் பாதிப்புற்ற நபருக்கு அல்லது அவருடைய குழந்தைக்கும் செய்யப்பட்ட செலவுகளை ஈடு செய்வதற்காக அல்லது அடைந்த இழப்புகளுக்காக பொருளுதவி அளிக்குமாறு எதிர்மனுதாரருக்கு உத்தரவிடலாம். அத்தகைய நிவாரணம் வருமான இழப்பு, மருத்துவ செலவுகள், பாதிப்புற்ற நபரின் கட்டுப்பாட்டில் இருந்த சொத்துக்களை அழித்தல் மற்றும் குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டத்தின் உத்தரவு உட்பட வேறு எந்த சட்டத்தின் கீழ் வாழ்க்கை பொருளுதவி பாதிப்புற்ற நபருக்கும் அவரது குழந்தைகளுக்கும்
பொருளுதவி ஆகியவற்றை உள்ளடக்குவதாக இருக்கும். அத்துடன் இந்த பிரிவின் கீழ் அளிக்கப்படும் பண உதவியானது போதுமானதாகவும் நேர்மையானதாகவும் மற்றும் தகுந்ததாகவும் மற்றும் பாதிப்புற்ற நபர் வாழ்ந்து பழகிய வாழ்க்கை தர நிலைக்கு ஏற்புடையதாகவும் இருத்தல் வேண்டும். வழக்கின் தன்மை மற்றும் சூழ்நிலைகள் கருத்தில் கொண்டு வேண்டுறுத்தினால் குற்றவியல் நடுவரானவர் வாழ்க்கை பொருளுதவியை மொத்தமாகவோ அல்லது மாதந்தோறுமோ அளிக்குமாறு ஆணையிட அதிகாரம் கொண்டவராவார். குற்றவியல் நடுவரானவர் பிரிவு 20 உட்பிரிவு 1 கீழ் வாழ்க்கை பொருளுதவி அளித்து பிறப்பிக்கப்பட்ட ஆணையின் நகல் ஒன்றை விண்ணப்பத்தின் தரப்பினர்களுக்கும் எதிர்மனுதாரர் வசிக்கக்கூடிய இடத்தின் மீது உள்ளூர் அதிகார வரம்புடைய காவல் நிலையத்தின் பொறுப்பினை கொண்டுள்ளவருக்கும் அனுப்புதல் வேண்டும். உட்பிரிவு 1 கீழ் ஆணையில் அளிக்கப்பட்ட வாழ்க்கை பொருளுதவியை அவ்வாணையில் குறிப்பிடப்பட்ட காலத்திற்குள் பாதிக்கப்பட்டவருக்கு எதிர்மனுதாரர் கொடுத்துவிட வேண்டும். ஒப்படைப்பு கட்டளைகள். இச்சட்டத்தின் பிரிவு 21 கீழ் அப்போதைக்கு செயலாக்கத்திலுள்ள வேறு எந்த சட்டத்திலும் எது எவ்வாறு இருப்பினும் இந்த சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு ஆணை அல்லது பிற இடர் உதவி ஏதும் கேட்டு அளித்த விண்ணப்பத்தை விசாரணை செய்யும் எந்த நிலையிலும் குழந்தை எதையும் அல்லது பாதிப்புற்ற நபரின் குழந்தைகளையும் பாதிப்புற்ற நபரிடம் அல்லது அவர் சார்பாக விண்ணப்பம் செய்த நபரிடம் தற்காலிக பாதுகாப்பில் இருக்கவும் தேவையெனில் அத்தகைய குழந்தை அல்லது குழந்தைகளை எதிர்மனுதாரர் பார்ப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்து ஆணையிடலாம். இழப்பீடு கட்டளைகள். காம்பன்சேஷன் ஆர்டர்ஸ். இச்சட்டத்தில் அளிக்கப்பட்ட இதர வாழ்க்கை பொருளுதவியுடன் பாதிப்புற்ற நபரால் செய்யப்பட்ட ஒரு விண்ணப்பத்தின் பேரில் எதிர்மனுதாரரால் செய்யப்பட்ட குடும்ப வன்முறையினால் அவருக்கு ஏற்பட்ட மன ரீதியான சித்திரவதை மற்றும் மன காயங்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு எதிர்மனுதாரருக்கு பிரிவு 22 கீழ் குற்றவியல் நடுவர் ஆணை ஒன்றை வழங்கலாம். இது இச்சட்டத்தின் ஒரு முக்கிய அம்சமாகும். சட்டத்தின் பயன்கள். பல குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு சமுதாயம் என்பதால் குடும்பத்திற்குள் ஏற்படும் வன்முறையானது சமுதாய சீர்கேட்டிற்கு வழிவகுக்கும் என்பதை நன்கு உணர்ந்து அதனையும் களையும் விதத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் 2005 சமுதாய நலனில் மற்றுமொரு மைல்கல் என்று சொல்லுவதே ஏற்புடையதாகும். நேயர்களே, சட்டம் சம்பந்தமான கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 6104. இந்நிகழ்ச்சியில் யூடியூபில் பார்க்க டிடி தமிழ் நீதிமன்ற செய்திகள் என்ற பக்கத்தை பார்க்கலாம். மேலும் சட்ட உதவிக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண் 151000 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.